2026 அதிமுக ஆட்சி அமைக்குமா அமைக்காதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகங்கிறது ஒரு பேரியக்கம். இந்த 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அம்மா அவர்கள் அந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு வந்தாங்க. ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. இப்போ திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா அதிமுக தான், வேறு கட்சி கிடையாது. எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி தான் தமிழகத்தில். திமுகவை எதிர்க்கணும்னா அதிமுக, அதிமுக எதிர்க்கணும்னா திமுக. இன்றைக்கி திமுகவை எதிர்க்கிற இடத்துல அதிமுக இருக்கா அப்படிங்கிறதான ரொம்ப முக்கியம். திமுகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலிருந்தே பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அப்போ 2021 சட்டசபை தேர்தல், இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல், மூணுமே தரமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி கட்சியுடைய அந்த கூட்டு முயற்சி எல்லாருமே ஒத்துமையாக இருந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுமே அவங்க சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக அவங்களுக்குரிய சீட்டுகளில் அவங்களும் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் 2021க்கு பின்னாடி அதிமுக ஒரு பிளவு. இந்த பிளவில் ஐயா ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு 2 பிரிவாக இருக்கிறாங்க. இந்த 2 பிரிவாக இருந்துக்கிட்டு அம்மானுடைய ஆட்சியை அமைக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 2021 சட்டசபை தேர்தலில் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அவர் அதிமுக விட்டு வெளியேறுறாங்க. வெளியேறி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேர்தலை சந்திக்கும் போது எப்படின்னா அதிமுகனுடைய வாக்குகள் தான் டிடிவி தினகரன் அவருக்கு பெரும்பாலும் விழுந்தது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அதிமுக தோற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரன் புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நான் அதிமுகவை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்தார், தேர்தலை சந்தித்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கினார்னு வச்சுங்களேன். அவர் வெளியில் கிளம்புனது, போய் தேர்தலை சந்தித்தது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் தற்போது பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இணையாமல் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. இணையாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாமே நீங்கள் பாருங்களேன். 2019 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 21 சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், 24 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவர் தலைமையில் தான் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் ஒரு தேர்தலை சந்தித்தார். 2019 2021 நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி தேர்தலை சந்தித்தார். 2024 நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி தேர்தல் சந்தித்தார். இந்த தேர்தல் எல்லாமே பார்த்திங்கன்னா படும் மோசமான ஒரு தோல்வி தான் சந்தித்தது. குறிப்பாக பார்த்திங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர்னு சொல்லி அவர் போய் தேர்தல் சந்தித்தார் பாருங்கள். அந்த சந்தித்த தேர்தலில் அவர் அதிமுகவை ரொம்ப பலவீனம் அடைஞ்சிச்சு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பல தொகுதிகளில் டெபாசிட்டு போச்சு, 3வது இடம் போச்சு, 4வது இடம் போச்சு, விலவங்கூடலாம் வெறும் 5000 வாக்கு வாங்குச்சு. இப்படியான ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளராக இருக்கார். இப்படி தோல்வியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தலைமையை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்போ ஏதாவது ஒரு வெற்றியை கொடுத்துருந்தாரு அப்படின்னா தொண்டர்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இதெல்லாம் வெற்றி பெற்றிருக்காரு, அப்போ நம்ம எடப்பாடி கொஞ்சம் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் இருப்பாங்க. அவருடைய தலைமை முழுக்க தோல்வியின் முகமாக தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்துருச்சு. இப்போ அதில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி மதுரையில் கூட ஒரு மாநாடு நடத்தி 2வது மாநில மாநாடு நடத்தி முடிச்சிட்டார். அதில் அவர் என்ன கையில் எடுத்திருக்காரு அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா 2 பேரையுமே கையில் எடுத்து இப்போ வாக்கு அரசியலுக்கு களத்துக்கு வந்துட்டார். அதிமுகவினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி விஜய் அவர்கள் எந்தெந்த அளவுக்கு நம்மளோட வாக்குகளை நம்ம அதிமுக வாக்குகளை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பேசவும் ஆரம்பிச்சிட்டார். நேற்று மதுரையில் பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகனுடைய தொண்டர்கள் மீது அவ்வளவு கரிசனம் காட்டுறாரு. பாவம், அவர்களெல்லாம் திக்கு முக்காடி போய் இருக்கிறாங்க, எங்கிட்டு போகிறதே தெரியல, அவர்கள் வாக்கெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாரு, அண்ணாவை கையில் எடுக்கிறாரு. இவங்கள மாதிரி நான் ஆட்சி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பொதுமக்களுக்கு ஒரு மெசேஜை கொண்டு போகிறார்.
கொள்கை தலைவராக ஒரு 5 பேரை வச்சுருக்கிறோம். 5 பேரை வச்சு நம்ம வந்து தேர்தலை சந்தித்தோம்னா நம்ம வந்து வாக்கு சேகரிக்க முடியாது, நமக்கு வந்து வாக்குகள் வந்து அதிகமாக வராது. அதனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா 2 பேரையும் கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து வாக்கு அரசியலில் இப்படி தான் நம்ம வாங்கணும், அதிமுகனுடைய வாக்குகளை பூரா நம்ம இந்த திசை திருப்பணும் அப்படின்னா எம்ஜிஆரை கையில் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி விஜய் அவர் வந்து அரசியல் பண்ணுறாங்க. நேற்று மாநாட்டில் கூட கொஞ்சம் சூடாக பேசினார்னு வச்சுங்களேன். இப்போ அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளை பாருங்கள். நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். இது அரைக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் பேசியாக வேண்டிய சூழல் இருக்குது, இன்றைய சூழ்நிலை இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்தால் போதுங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தை பூரா நான் மன்னிச்சிடுறேன், கட்சியை ஒருங்கிணைக்கிற வழியை பாருங்கள், அம்மாவோட ஆட்சியை கொண்டு வர வழியை பாருங்கள். 2026 திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து வலிமையாக இருந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா திமுக ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறாங்க. அந்த கூட்டணியை வீழ்த்தணும்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு, ஒருங்கிணைப்பதற்கான அந்த முயற்சியில் அவர் ஈடுபடவே கிடையாது. இப்போ அவருடைய ஃபோக்கஸ் பூரா எங்கே இருக்குது அப்படின்னா மக்கள் சந்தித்து நம்ம எப்படியாவது வாக்குகளை வாங்கி நம்ம முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் தொடர்ந்து போகிறாரு. நிறைய காசுகளை வந்து செலவு பண்ணுறாரு. மக்களை போய் சந்தித்து நம்ம வந்து வாக்குகளை சேகரித்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடணும்னு சொல்லி கனவோடு சுற்றுப்பயணம் போகிறார்ல. இந்த சுற்றுப்பயணத்தில் மக்களுடைய ஆதரவு இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் அவருக்கு இல்லை. இப்போ கோயம்புத்தூரில் முதல்ல வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு. இந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆதரவு முற்றிலுமாக இல்லை. ரொம்ப விரக்தி ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கடுத்து அவருக்கு ஒரு யோசனை வந்து என்ன பண்ணுறாரு, காசுகளை இறக்குங்க, ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து காசுகளை இறக்குங்க, மக்களை கூட்டிகிட்டு வாங்க, எங்கள்கிட்ட இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்க்கட்சிகளை நம்ப வைக்கணும், அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி இப்போ கோடிகளை கொட்டி மக்களை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறார். மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக எடப்பாடி பழனிசாமி அதுவுமே இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே புரட்சித் தலைவி அம்மா மாதிரியே ஒரு ஆளுமையாக இருக்காரா, அதுவும் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு அதாவது எப்படின்னா ஈகோன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அவருக்கு நிறையா இருக்குது. நம்ம 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்துட்டோம், நம்ம தான் வந்து இந்த கட்சிக்கு தலைமை, நம்மளுக்கு போட்டியாக யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கார். கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நினைக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பிஜேபியை மட்டும் கைக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் பிஜேபியை மட்டும் கைக்குள்ளே வச்சுட்டு ஜெயிக்க முடியுமா? பிஜேபிக்கு என்ன பெருசாக வாக்கு சதவீதம் இருக்குது, ஒரு 4% வாக்கு, அவ்வளவுதான். அதை வச்சு வந்து வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியாது. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெல்ல வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக மாறிடுச்சு. அவங்க கையிலேயே 8.8% வந்து வாக்கு சதவீதம் இருக்குது. எல்லாம் இப்போ 4 முனை போட்டி தான் தமிழகத்தில். நம்ம வந்து எதையுமே கடந்து நம்ம வந்து பேசிடவும் முடியாது. அதிமுக திமுக 2 கட்சி தாங்க, இதை வச்சு தாங்க நம்ம வந்து போட்டின்னு சொல்லி பேசணும். அதுக்கடுத்து வந்து சினிமா நட்சத்திரமாக வர நடிகர் விஜய் வச்சு மும்முனை போட்டின்னு தாங்க பேசணும் அப்படின்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது. ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சி, ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, அதையும் வந்து களத்துக்குள்ளே வச்சு தான் பேசணும். அதை புறந்தள்ளி நம்ம பேசவே முடியாது. தமிழகத்தை பொறுத்தளவில் 4 முனை போட்டி தான். போட்டியை அதிமுக திமுகன்னு வந்து நம்ம பேசலாம். ஆனால் இங்கே வந்து 4 முனை போட்டி தான் தமிழகத்தில். இன்றைக்கி வந்து வாக்கு சதவீதத்தையே நிரூபிக்காத விஜயை வந்து வச்சு நீங்கள் வந்து அரசியலும் வந்து பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து பேசுகிறாங்க, வாக்கு சதவீதத்தை நிரூபித்த சீமானை வந்து ஓரங்கட்டிட்டு விஜயை முன்னிறுத்தி அரசியலும் பேசுகிறாங்க. இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவு 4 முனை போட்டி தான். இப்போ இந்த 4 முனை போட்டியில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருவாரா அப்படின்னா அது முடியாத காரியம்தான். ஏன்னா அதிமுகங்கிறது ஒற்றுமையாக இருந்தால் ஒரு பலமான ஒரு கூட்டணி உருவாகும். அதிமுக ஒற்றுமைக்கு வழி இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாரு, முடியாது அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க, இணைப்பதற்கான ஒரு வேலைகளை பாருங்கள் அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி சாத்தியமே இல்லைங்க. அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமினால் வெற்றி பெற முடியுமா? இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவருடைய பலம் என்ன அப்படின்ட்டு.
இப்போ ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு சுயேட்சையாக நின்று ஒரு 33% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்குன்னு நீ பார்த்திங்கன்னா திருநெல்வேலியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், தேனியாக இருக்கட்டும், இன்றைக்கி ராமநாதபுரமாக இருக்கட்டும், இந்த ஏரியாக்கள்லாம் சிவகங்கை இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐயா ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி அதிமுக வந்து 3வது இடம் 4வது இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுல. ஐயா ஓபிஎஸ் இல்லாமல் இந்த தேர்தல் அரசியலை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போனார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா தோல்வி தான் மிச்சம், வெற்றி என்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாயிருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி ஏகப்பட்ட கட்சிகள் வந்து போட்டி போட்டுட்டு வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கண்டிப்பாக வருவாங்க. திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு மனக்கசப்பு இருக்கத்தான் செய்யுது. அதனால் அவங்க அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் போய் நம்ம கூட்டணி வச்சு அவங்களோட தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரலாம். ஆனால் இங்கே அதிமுகவே பிளவாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அவங்களாம் இங்கேருந்து வருவாங்களா? நம்ம ஒரு சீட்டு கிடைக்குதோ 2 சீட்டு கிடைக்குதோ அவங்க கூடவே இருந்து நம்ம வந்து நின்று தேர்தல் சந்தித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு எத்தனை சீட்டு வாங்குகிறோமோ அத்தனை ஒரு எம்எல்ஏக்களை நம்ம வந்து சட்டசபைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 10 சீட்டு வாங்குறாங்க ஒரு கட்சி, அது வெற்றி பெறணும்ல. திமுகட்ட 5 வாங்கினா 5 வெற்றி பெறுவாங்க. இப்போ அதிமுகட்ட 10 வாங்கி 10 தோற்று போச்சுன்னா சட்டசபைக்குள்ள அந்த கட்சியினுடைய எண்ணிக்கை இல்லாமல் போயிடும்ல. அதிமுக திமுகவை வீழ்த்துவதற்கு தைரியமான ஒரு கூட்டணியை உருவாக்குமான்னா உருவாகாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நான் வந்து மெகா கூட்டணியை உருவாக்குவேன் அப்படி சொன்னார். அதுவும் வந்து முடியாமல் போச்சு. இப்போ 2026 சட்டசபை தேர்தலையும் நான் வந்து மெகா கூட்டணி உருவாக்குவேன் அப்படின்னாரு. அந்த கூட்டணியும் அவரால் வந்து உருவாக்க முடியாது. இப்போ வந்து இடையில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, ஐயா ஓபிஎஸ் 3 பேர் தான் யார்கிட்டையும் சேராமல் நடுநிலையாக வந்து இருக்கிறாங்க. அவங்களும் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே அவங்களும் ஒரு முடிவு எடுத்து போயிடுவாங்க. அதிமுக ஒருங்கிணைந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகக்குள்ளே இருந்து நீங்கள் தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா திமுகவை வலிமையாக வந்து எதிர்க்கலாம். அப்படி இல்லை, எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு ஆளே போதும் திமுகவை வீழ்த்த அப்படின்னா அது நீ எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் புரட்சித் தலைவி அம்மாவோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக கிடையாது. பார்த்த உடனே ஓட்டு போடுறதுக்கு, பார்த்த உடனே பதறி ஓடி போகிற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிலாம் திமுக வந்து எளிதில் வீழ்த்த முடியுமா? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, 2026 சட்டசபை தேர்தலில் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, தோற்று போவார், அதில் கன்ஃபார்மு. தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நம்ம வந்து இந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியை மட்டும் எந்த இடத்துலையும் நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கார். அன்றைக்கி 2021 டிடிவி தினகரன் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட பல மடங்கு தாக்கத்தை ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஏற்படுத்துவாங்க. இப்போ அதிமுகவினுடைய பெரும்பான்மையான வாக்குகள் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா இது தாவேகாவுக்கு கண்டிப்பாக போய் சேரும். ஏன்னா அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள்லாம் பெரிய குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த குழப்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதிமுகவுடைய தலைமை சரியில்லை, ஏற்கனவே பல தேர்தல் தோத்துட்டார், இந்த முறையும் அவருக்கு ஓட்டு போட்டு தோற்றம் போவார், இவர் விஜய் வேறு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கையில் எடுத்துருக்கிறாரு, சரி அவரும் நம்ம தலைவர் தானேன்னு சொல்லிட்டு ஓட்டு போட போயிட்டாங்க அப்படின்னா எல்லாமே என்ன ஆகும்? அதிமுக படுதோல்வி சந்திக்குமா? இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் நம்ம தேர்தலை சந்தித்தோம்னா 100% வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதான் எல்லோருடைய எண்ணமும் அதுதான், தொண்டர்களுடைய எண்ணமும் அதுதான். அதற்கு எடப்பாடி பழனிசாமி செவிசாய்க்க மாட்டேங்காரு. திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சக்தி இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையும் கூட. நன்றி, வணக்கம்.